விருந்தோம்பல் பாடங்கள். அருள் பணியாளருக்கென நான் பயிற்சி பெற்று வந்த ஆண்டுகளிலும், அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட பின்னரும் மக்கள் எனக்களித்துள்ள கொடைகள் பல. அவற்றில் இன்று நான் சிறப்பாக எண்ணி பார்க்க விழைவது, எனக்கு அறிமுகம் இல்லாத இல்லங்களில் எனக்கு கிடைத்த வரவேற்பும் விருந்தும். விருந்தோம்பலை பற்றி இன்று நாம் எண்ணி பார்க்க இன்றைய ஞாயிறு வாசகங்கள் வாய்ப்பை உருவாக்கி தந்துள்ளன. எனக்கு கிடைத்த பல்வேறு விருந்து அனுபவங்களையும் இன்றைய நற்செய்தியையும் இணைத்து பார்க்கும்போது ஒரு சில எண்ணங்கள் மனதில் எழுகின்றன. வசதிகள் நிறைந்த செல்வந்தர்கள், நடுத்தர வருமானம் உள்ளவர்கள், வசதிகள் குறைந்த வறியோர் என்று சமுதாயத்தின் பல நிலைகளில் இருந்தவர்களின் இல்லங்களில் விருந்துண்ணும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒப்புமைப்படுத்துவது நல்லதல்ல என்பதை நான் அறிவேன். இருந்தாலும் செல்வம் மிகுந்தோர் படைத்த ஒரு சில விருந்துகளையும் வறியோர் இல்லங்களில் நான் உண்ட உணவையும் இணைத்து சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை. விருந்து முக்கியமா, விருந்தினர் முக்கியமா என்ற கேள்விக்கு பதில் தருவது போல் அமைந்துள்ளது இன்றைய நற்செய்தி. விருந்தினராக வந்திருந்த இயேசுவுக்கு வகை வகையான உணவு தயாரிப்பதில் முனைப்புடன் இருந்தார் மார்த்தா. அவருக்கு இயேசு முக்கியம்தான். ஆயினும் அவருக்கு கொடுக்கவிருக்கும் விருந்து மார்த்தாவின் எண்ணங்களை அதிகம் நிறைத்திருந்தது. மரியாவுக்கோ இயேசு முக்கியமாகி போனார். விருந்தா, விருந்தினரா, எது முக்கியம் என்ற கேள்விக்கு இயேசு தரும் பதில், மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது. நற்செய்தி சொல்லித்தரும் பாடங்களைப் போலவே தொடக்க நூலில் நாம் வாசிக்கும் நிகழ்வும் விருந்தோம்பலை பற்றி பல பாடங்களை சொல்லித் தருகின்றது. பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் என்று இந்த வாசகம் ஆரம்பமாகிறது. உலகின் பல பகுதிகளை கோடை வெயில் சுட்டரித்து சென்றிருக்கலாம், அல்லது இன்னும் சுட்டரித்து கொண்டிருக்கலாம். வெப்பம் மிகுதியாகும் போது மனமும் உடலும் சோர்ந்து போகும். ஒருவேளை ஆபிரகாம் அப்படியொரு சோர்வுடன் தன் கூடார வாயிலில் அமர்ந்திருந்த நேரத்தில் 3 பேர் அவர் முன் நின்றனர். முன்பின் அறிமுகம் இல்லாத மூவர் வழி தவறி வந்திருக்கலாம், வழி கேட்க வந்திருக்கலாம். இப்படி நேரம் காலம் தெரியாமல் வருபவர்களை விரைவில் அனுப்பிவிடுவதில் நாம் கவனம் செலுத்துவோம். அதற்கு பதில் ஆபிரகாம் செய்தது வியப்பான செயல். அங்கு நடந்ததை தொடக்க நூல் இவ்விதம் விவரிக்கின்றது. தொடக்க நூல் அதிகாரம் 18, இறை திருவசனங்கள் 1-5 முடிய. பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, நீர் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள் என்றார். ஆபிரகாம் காலத்து கதை இது. நம் காலத்து கதை வேறு. ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தையும் நாம் வாழும் இந்த காலத்தையும் ஒப்பிடுவது தவறே என்பது எனக்கு தெரிகிறது. ஆனாலும் அன்று அங்கு நடந்தது இன்றைய நம் சூழலுக்கு தேவைப்படும் ஒரு சில பாடங்களையாவது சொல்லித்தரும் என்பதை நாம் மறுக்கக்கூடாது. முதலில் முன்பின் தெரியாதவர்களை வீட்டுக்குள் வரவழைத்து விருந்து கொடுப்பதை பற்றி சிந்திக்கலாம். பெருநகரங்களில் வாழ்பவர்களாக நாம் இருந்தால் வீட்டின் அழைப்பு மணி அடித்ததும் கதவை திறப்பதற்கு முன் ஒரு துளை வழியே வெளியில் இருப்பவரை பார்ப்போம். கொஞ்சம் அறிமுகமானவர் போல் தெரிந்தால் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட கதவை அந்த சங்கிலி அனுமதிக்கும் அளவுக்கு திறப்போம். வெளியில் இருப்பவர் வீட்டுக்குள் வரலாமா வேண்டாமா என்ற தீர்மானத்தை அந்த சிறு இடைவெளியில் எடுப்போம். ஒருவரை வீட்டுக்குள் அனுமதிப்பதற்கே இத்தனை தயக்கம் இருக்கும் நம் சூழ்நிலையில் அவருக்கு விருந்து படைப்பது என்பது எட்டாத கனவுதான். விருந்தோம்பல் என்பது கற்பனையாய் கனவாய் மாறி வருவது உண்மையிலேயே நம் தலைமுறை சந்தித்து வரும்
பெரும் இழப்புதான். ஆபிரகாம் கதைக்கு மீண்டும் வருவோம். வழியோடு சென்றவர்களை வலியச் சென்று அழைத்து வந்து விருந்து படைக்கிறார் ஆபிரகாம். அதுவும் வீட்டில் எதுவும் தயாராக இல்லாமல் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விருந்து. விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்த பிறகுதான் ஏற்பாடுகளே நடக்கின்றன. ஓர் எளிய அல்லது நடுத்தர குடும்பத்தில் நடக்கும் ஒரு காட்சி நம் கண்முன் விரிகிறது. தனக்கோ தன் குடும்பத்திற்கோ நல்ல உணவு இல்லாத போதும் விருந்தினர் என்று வரும்போது அவர்களுக்கு நல்ல உணவை பரிமாறுபவர்களை நாம் சந்தித்திருக்கிறோம். தங்கள் செல்வத்தை பறைசாற்ற செய்யப்படும் முயற்சி அல்ல இது. தங்கள் அன்பை, பாசத்தை அடிக்கோடிட்டு காட்டுவதே இந்த முயற்சி. நம் வீடுகளில் அடிக்கடி இப்படி நடந்திருக்க வாய்ப்புண்டு. முன் அறிவிப்பு ஏதும் இல்லாமல் வந்துவிடும் விருந்தினருக்கு தன் வீட்டில் ஒன்றுமில்லாத நிலையிலும் தன் மகனை அடுத்த வீட்டுக்கு அனுப்பி அல்லது வீட்டுக்கு எதிரே உள்ள கடையில் கடனை சொல்லி ஒரு பழரசமோ காப்பியோ வாங்கி வந்து கொடுக்கும் எத்தனை பேரை நாம் பார்த்திருக்கிறோம். அல்லது எத்தனை முறை இப்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அருள் பணியாளராக என்னை வரவேற்று இவ்விதம் அன்பு விருந்தளித்த அனைவரையும் இன்று இறைவன் சந்நிதியில் நன்றியோடு எண்ணி பார்க்கிறேன். அன்பை பறைசாற்றும் இத்தகைய விருந்துகளை பற்றி பேசும்போது தன்னிடம் உள்ள செல்வத்தை பறைசாற்ற, அதை ஏறக்குறைய ஓர் உலக சாதனையாக மாற்ற முயற்சிகளில் ஈடுபடும் பல செல்வந்தர்களின் விருந்துகளையும் இங்கு சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை. உலகத்திலேயே இதுவரை நடந்த திருமணங்களில் மிக அதிகச் செலவுடன் நடத்தப்பட்ட திருமணங்கள் என்ற பட்டியலை இணையதளத்தில் தேடி பார்த்தால் வேதனையான பல ஆச்சரியங்கள் அங்கு நமக்கு காத்திருக்கும். பொறாமையில் பொறுமுகிறேனா? இருக்கலாம். ஆனால் வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் கூடி வரும் இன்றைய உலகில் இந்தியாவிலோ அல்லது உலகின் எந்த ஒரு மூலையிலோ இவ்வகையான அர்த்தமற்ற ஆடம்பர விருந்துகள் நடப்பது ஒரு பாவச் செயல் என்பதையும் சொல்லித்தானே ஆக வேண்டும். விருந்துகளை விட விருந்தினர்கள் முக்கியத்துவம் பெறும்போது விருந்தோம்பல் என்ற வார்த்தை இன்னும் பொருளுள்ளதாக, புனிதம் மிக்கதாக மாறும். விருந்தோம்பல் என்ற வார்த்தையை கேட்டதும் கட்டாயம் திருவள்ளுவர் நினைவுக்கு வந்திருப்பார். 10 குறள்களில் விருந்தோம்பலின் மிக உயர்ந்த பண்புகளை தெளிவாக கூறுகிறார் திருவள்ளுவர். ஆபிரகாம் மேற்கொண்ட விருந்தோம்பல் நிகழ்வு எப்படி நடைமுறைக்கு ஒவ்வாத கற்பனையாய் கனவாய் தெரிகிறதோ அதேபோல் திருவள்ளுவரின் கூற்றுகளும் எட்ட முடியாத உயரத்தில் உள்ள உபதேசங்களாய் தெரியலாம். எட்ட முடியாத தூரத்தில் இருப்பதால் இக்கனவுகளை புளிப்பு என்று ஒதுக்காமல் வாழ்வில் ஓரளவாகிலும் கடைபிடித்தால் இந்த உலகம் விண்ணகமாவது உறுதி. விருந்தோம்பலை குறித்து வள்ளுவர் கூறிய 10 குறள்களில் ஒன்று இன்றைய தொடக்க நூல் நிகழ்வுக்கு நெருங்கிய தொடர்பு உடையதைப் போல் தெரிகிறது. வானவர் என்று தெரியாமலேயே அவர்களை அழைத்து விருந்து படைத்தார் ஆபிரகாம் என்று தொடக்க நூலில் நாம் வாசித்தோம். நாள் முழுவதும் விருந்தினரை உபசரித்து வழி அனுப்பி அடுத்த விருந்தினரை எதிர்கொண்டு வாழ்பவர் விண்ணவர் மத்தியில் விருந்தினர் ஆவார் என்பது வள்ளுவர் கூறிய அழகான கருத்து. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. உண்மையான விருந்தோம்பலை உயிர் பெற செய்யும் மனதை உலகோர் அனைவருக்கும் இறைவன் வழங்க வேண்டும் என்று மன்றாடுவோம். நாம் விருந்து படைப்போர் மத்தியில் வானதூதர்களும் இருக்கலாம். வானதூதர்கள் நம் இல்லங்களுக்கு வந்து நம்மை வாழ்த்திடும் வாய்ப்பு பெறுவோம். அல்லது வானதூதர்களாக இவ்வுலகில் நாம் மாறும் வாய்ப்பும் உண்டு. பிரிவினைகளாலும் வன்முறைகளாலும் காயப்பட்டிருக்கும் இளையோர் உள்ளங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பரந்த மனப்பான்மையை வளர்த்து கொள்ளவும், தேவையில் இருப்போரை விருந்தினராக வரவேற்று அவர்களுக்குரிய மதிப்பை வழங்கவும் தேவையான மனநிலையை இளையோரிடையே உருவாக்க வேண்டும் என்று உருக்கமாக மன்றாடுவோம்.